ஏன்னா ஒரு கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9/1/2026 ஒரு கசிங் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 439. ஓகேவா, 439க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று வந்து ஆல்போர்டில் 9-7 எதிர்பார்த்துருந்தோம். இதில் வந்து சிங்கிள் நம்பரில் வந்து 9ஆம் நம்பர் வந்து கொடுத்தோம். இதில் வந்து இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 439க்கு நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வெட்டி நம்மளே சூப்பராக வந்து வெட்டி இருக்குது. சிங்கிள் நம்பரில் ஆல்போர்ட்லேயும் நம்ம வந்து ஒரு 9ஆம் நம்பர் ஒரு அருமையான வெட்டி வந்து எடுத்துருக்கிறோம். பிபிசி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 89 கொடுத்துருந்தோம். ஏன்னா இன்றைக்கி பவரில் ஒரு 39 வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸாக வந்திருக்கோம். நேற்றுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் கேரளாண்டியா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 91-507 79-712 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். நம்மளே நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். வின்னிங் அமௌண்ட்டும் 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஆட்கள் தான். கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோரூம் வச்சுருக்கீங்க. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் புக்கிங் எடுக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையான ஏஜென்சி நம்பர் வைக்கும் அந்த நம்பருக்கு நம்பர் வச்சுக்கலாம் நம்மளே. ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு கசிங்கை நம்ம வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கசிங் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். சிங்கிள் நம்பர் தான் எடுத்துக்கணும். நீங்கள் அதிக நம்பர்ஸ் நம்ம வந்து கொண்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 510 நம்ம வந்து பிசி நம்பர் மட்டும் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 510க்கு நம்ம வந்து பிசி நம்பரை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்ம டேன் போட்டு நம்ம வந்து 59 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல் நம்பர் ஸ்மார்ட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அந்த 10 வச்சு நமக்கு 6-4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 345க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 45 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 45 வச்சு நமக்கு 8, 9 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 817 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 817க்கு பிசி நம்பர் 17 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் ஒரு நம்பர் நோட் பண்ணி நம்ம இதில் வந்து 2 பிளாட்டி 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 817 பிசி நம்பர் வச்சுட்டு நமக்கு 2, 9 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 439 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 439க்கு பிசி நம்பர் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணி நம்ம இதில் கிடைச்ச நம்பர் 9 அல்லது 0 பிளாட்டி 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 35 வச்சு நமக்கு வந்து 9 பிளாட்டி 0 வந்து கிடச்சிருக்கு. ஆல்போர்டு உங்கள் கணிப்பில் 9 அல்லது 0 தான் நாளைக்கு வந்து டப்படி பாருங்களே. பார்த்திங்கன்னா இது வந்து கலந்து எல்லா போர்டிலும் பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் நம்பர் வந்து ஆல்போர்டுக்கான ஒரு கசிங் தான் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 567 820 இதில் வந்து 27 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் ஆல்போர்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 27 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 49 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர். ஓகேவா, நம்ம 27 வச்சுட்டு நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 510க்கு 0 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 783 மொதல் 3 நம்பர்ஸில் நமக்கு வந்து 83 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 83 டேன் ஆப்ஷன் 49 போடுறது நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, 83 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345க்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு நம்ம 65 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 65 வச்சு டேன் ஆப்ஷன் போட்டு 49 போட்டு நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பற்றி நமக்கு வந்து 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 65
25 போட்டு அடியில் நமக்கு வந்து ஒரு 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 817. அதில் முதல் இருக்கிற நம்பர்ஸ் 66 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதில் 66 டேன் ஆப்ஷன் 49 போட்டு நமக்கு முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 கிடச்சிருக்கு. 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 26 வச்சு நமக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 439க்கு நம்ம முதல் இருக்கிற நம்பர்ஸ் 47 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 47 டேன் ஆப்ஷன் 49 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 47 வச்சுட்டு நாளைக்கான ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் வந்து ட்ரை பண்ண முதல் 0 வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் எல்லாம் எடுத்துடணும். இதில் வந்து நமக்கு 0% அடுத்து 4 அடுத்து 7 அடுத்து 9 மேக்ஸிமம் பிஎன்சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்தால் சி போர்டுக்கு வரலாம், அந்த மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் 0 நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்துலாம், ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் மட்டும் நீ கொடுக்கலான்ட்டு. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். 0 நம்பர் சிங்கிள் நம்பர். அடுத்தது நம்ம வந்து 4 டேஸ் இல்லை 510. இந்த 510 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்ன வந்து பார்த்துடலாம். நம்ம 510 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 584 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 510 வச்சு எடுக்க நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்னன்னு பார்த்தலாம். அதில் 345 டேன் ஆப்ஷன் 584 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, அதில் 345 செடியில் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 817 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்னன்னு பார்த்துடலாம். அதில் 817 டேன் ஆப்ஷன் 584 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர். ஓகேவா, அதில் 817 வச்சடியில் நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 439 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்னன்னு பார்த்தலாம். 439 டேன் ஆப்ஷன் 584 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் கிடச்சிருக்கு. 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, 439 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எழுதி வந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 510 வச்சுட்டு நமக்கு 5ஆம் நம்பரும், 345 வச்சுட்டு நமக்கு ஒரு 1ஆம் நம்பரும், 817 வச்சுட்டு நமக்கு வந்து 9ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. நாளைக்கு பி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் பி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து முதல் எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 வந்து 0 வந்து எடுத்துருந்தோம். அடுத்தபடி நம்ம வந்து ஒரு 0 9 வந்து சிங்கிள் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். ஓகேவா, 0 வந்து சிங்கிள் நம்பர் வந்து டைப் பண்ணுவோம். 0 வந்து டைப் பண்ணி பாருங்கள், வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏபிபிசிஎஸ்சிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 9 90 பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு 0 9 90 நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கணிப்பில் வருது. கணிப்பில் 0 9 90 இந்த நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0க்கும் ஒரு ரூட் எடுத்தோம். நேற்று வந்து 9ஆம் நம்பருக்கும் ஒரு ரூட் நல்ல ரூட்டாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 439 439க்கு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காரு. நம்மளே ஆல் போர்டுக்கு 4 சூப்பராக கொடுத்துருக்காப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 97 94 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. 39க்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆகல. முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 609 கொடுத்துருக்காப்புல. இதில் 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிக்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. அதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 39 129 கொடுத்துருக்காப்புல. ஒரு 39 போட்டிருந்தவங்கன்னா ஒரு 19 29 போட்டுருக்காப்புல. ஒரு 39 போட்டிருந்தா அன்றைக்கி ஒரு பிசி இன்னிங்ஸ் இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அதோடைய ஷார்ட் தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 9 7 எடுத்துருக்காப்புல. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
இதில் பார்த்தீங்கன்னா 64 46 கொடுத்துருக்காப்புல. ஒரு 43 அல்லது 49 கொடுத்துருந்தாப்புல ஒரு சூப்பராக வின்னிங் சார்ந்திருக்கும். 24 இந்த மாதிரி கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடியாக மணி அவர் பார்த்தீங்கன்னா 5 4 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் சார் கொடுத்துருக்காப்புல நம்மளே. இதில் பார்த்தீங்கன்னா செல்லாப்பா அவர் பார்த்தீங்கன்னா 594 கொடுத்துட்டாப்புல. இதில் ஒரு 3ஆம் நம்பர் போட்டிருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு பாக்ஸில் ஒரு ஃபுல் வினிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. முருகன் வெற்றி அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. ஒரு அருமையான வினிங்ஸாக நம்மளே கொடுத்துருப்பாப்புல. சிங்கிள் ஷாட் வந்து கொடுத்துருப்பாப்புல. 9ஆம் நம்பர் ஒரு அருமையாக வினிங்ஸ் ஆகிருக்கு. அடுத்து ஜெகா அவர் பார்த்தீங்கன்னா ஆனால் 9ஆம் நம்பர் எடுத்துருப்பாப்புல. ஆனால் 69 இந்த மாதிரி வச்சுட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, போர்டு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருந்தாங்க. நாளைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கோங்க. நம்மளே மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகேவா?